ஒவ்வொருத்தரோட ரியல் லைஃப் ஸ்டோரியாக கூட இது இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஸ்கிரிப்டிங் தான். கடுப்பேத்தாம ஃபோனை வை. ஏன்டா என்னாச்சு? இப்போதானா சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்கா. ஏன் ஏதோ பிரச்சனையா? வெளியே போனேன். சொல்லாம போயிட்டியா? நீ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கூப்பிட்டேன், இவ தான் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் எனக்கு திருப்பி கூப்பிட என் ஃபோனில் சார்ஜும் இல்லை. சரி விடு, எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா? சரிண்ணா. கேண்டீன் போகலாமா? போகலாம். ஏய் ஜகா, ரிசல்ட்டு பார்த்தியா? இல்லை பார்க்கல. இரு இங்கே பாரு காட்டுறேன். டேய் இங்கே? நான் பாஸ் ஆயிட்டேன்டா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இங்கே உன்னோட பார்க்கலாம். டேய் 2 சப்ஜெக்டில் போச்சா? எப்பட்றா விட்ட? அப்புறம் எப்பட்றா விட்ட? இப்போ தெரியலையே. அப்புறம் எப்பட்றா போச்சு? நல்லா படிச்சியா? படித்தேண்ணா, படித்தேன். சரி விடு, அடுத்த டைம் பார்த்துக்கலாம். முதல்ல அவள் போனா, இப்போ ரிசல்ட்டும் போச்சு. சரி விட்றா, அடுத்த டைம் பார்த்துக்கலாம், எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா? சரிண்ணா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா. ஏன்டா? ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். டேய் அப்புறமா ஏன்டா? வர்றேன். ஒரு மாதிரி இருக்கு. டேய் ஜகா, அவங்க கூட சேர்ற வரைக்கும் உனக்கு அப்படிதான் நடக்கும். சொல்றா, என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் அவன் நம்பரை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டேன். இனிமேல் உங்கள் கூட தான். சூப்பரா. டே பாய்ஸ், இனிமேல் இவனும் நம்ம கேங்கில் ஒருத்தன் தான். இவன் நம்ம பிரதர் மாதிரி. இவனை நல்லா பார்த்துக்கோங்க சரியா? இவன் இனிமேல் நம்ம பிரதர் மாதிரி. இவன் பேர் வந்துட்டு ஜெகதீஷ். இவனை நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா? காமெடியாக இருக்கு நானோ. அவன் வர்றான்னா. என்ன கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போய் பார்ப்போம். டேய் ஜெகதீஷ், என்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற? என்னாச்சு? நேற்று ஃபோன் பண்ண மெசேஜ் பண்ண எதுக்குமே ரிப்ளை பண்ணல? ஜெகதீஷ், இல்லைண்ணா, வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். இல்லடா மெசேஜ்லாம் பண்ணியிருந்தேன், நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை. அவன் தான் உன்ட்ட பேச மாட்டான்ல, அப்புறம் என்ன? சும்மா சும்மா அவனை டார்ச்சர் பண்ணுறக்க வேலை வச்சுக்காத. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரே நிமிஷம் என்ன கூட கூட பேசிட்டே இருக்க? இனிமே அவனை கூட பார்த்தனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். நான் ஒரே அமைதியா கோயிரு. ஸ்பீக்கர்ண்ணா, ஒரே நிமிஷம் இருண்ணா. அமைதியா கோயிரு. என்ன சும்மா சும்மா கூட 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 பேசிட்டே இருக்க? இனிமே அவன் கூட உன்னை பார்த்தேன், உனக்கு அவ்வளோதான். காது எதுல காணாம போயிடும். போயிரு பேசாம. நான் சொன்ன வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சியா நீ? கையிடும் முதல்ல. நான் சொன்ன வேலையை முடிக்காம உனக்கு என்ன வேலை? நான் சொன்ன வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சியா நீ? வேலையை முடிக்காம ஏதோ பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா போயிரு.
போயிரு, வேலையை முடிக்காமலாம் வந்துட்டு இருக்காத. இனிமே இப்பெல்லாம் வந்து தோளில் கை போடுற வேலை வச்சுக்காத. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். போயிரு ஒழுக்கமா. அப்போ தான் யோசித்தேன், தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு. அப்புறம் எங்கள் அண்ணனை பார்த்தேன். பேசினேன், ஏதாவது சொல்லுமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே தான் போய் பேசினேன். ஜெகா ஆ, வாடா. எப்படி இருக்க? இருக்கேன்டா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாரிண்ணா, அன்னைக்கு நடந்தது தெரியாமல் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுறா. அதெல்லாம் என்னைக்குமே உனக்கு நான் கெட்டதை நினச்சது இல்லடா. சாரிண்ணா, தெரியாமல் தானே இதாச்சு. சரி விடு, பார்த்துக்கலாம். சரிடா விடுறா. கேண்டீன் போகலாமா? போகலாம். இதை தாங்க திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு, இல்லே தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவரளிக்குமாறு.